Hi friends, welcome to Vismaya Kudal. So இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ ஸ்கின் வந்து உடனே பிரைட் ஆகணும் ஸ்கின் கலர்ல வந்து சேஞ்சஸ் தெரியணும் அப்படினா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து நான் சொல்லி கொடுக்க போறேன். இதுக்கு நீங்க கடையில போய் எதுவும் வாங்க தேவை கிடையாது, நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணணும்னு கிடையாது. எப்போதுமே இந்த ஒரு பொருளை வச்சு நம்ம இன்டேக்கா எடுத்துப்போம். ஆனா இதையே வந்து நம்மளோட ஃபேஸ்ல போடுறப்போ அது வந்து ஒரு சூப்பரான ப்ளீச்சிங் ப்ராடக்ட்டா யூஸ் ஆகி உங்களோட ஸ்கின் இன்ஸ்டன்ட்டா வந்து ஒயிட் ஆகும். இது வந்து உங்களோட ஃபேஸ்ல மட்டும் இல்லாம பாடி ஃபுல்லுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப பில்டப் பண்ணாம அது என்ன சூப்பரான ஃபேஸ் பேக் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது மாதுளை தோலோட பவுடர். இந்த மாதுளை தோல் பவுடர் வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்குது. ஆனால் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். மாதுளை தோலை அதில் இந்த ஒயிட் மாதிரி இருக்கும்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டு வெயிலில் ஒரு வாரம் காய வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி சளிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் வந்து வந்துடும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது அந்த மாதுளை நல்ல சிகப்பாக இருக்கும்ல, அந்த மாதுளையோட தோலை வந்து எடுத்தேன். அதனால தான் இந்த பவுடருக்கு இப்படி ஒரு கலர் வந்து கிடைச்சிருக்கு. ஆன்லைன்லேயும் கிடைக்குது, உங்களுக்கு டைம் இல்லாதவங்க ஆன்லைனில் வாங்கிக்கலாம். நல்ல பசும் தயிர் வந்து சேர்த்திருக்கேன். பேக்கெட்டோட தயிருமே வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா லாக்டிக் ஆசிட் வந்து தயிரில் நிறையா இருக்கிறதுனால ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். மலை தேன், நான் இப்போ ரீசெண்டாக ஏற்காடு போயிருந்ததுனால எனக்கு மலை தேன் வந்து கிடச்சிது. நீங்கள் வந்து தேன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வேணும்னா தேவைப்படுறவங்களுக்காக லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நாள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா திரும்ப வந்து இதை நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ முகத்தை நல்லா கழுவிடுங்க. முகத்தில் எந்த டஸ்ட்டும் இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 an hour அப்புறமா நான் காமிக்கிற மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா அப்படியே டெட் செல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். டெட் செல்ஸ் நம்மளோட ஸ்கின்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்கின் நல்ல பிரைட் ஆகும். நான் இந்த வீடியோவை ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன். ஆனால் இதில் சொல்ல முடியாத பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இதை கழுத்தில், உங்களோட கை முட்டியில் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கருப்பு இருக்குது, காலில் வந்து பார்த்தீங்கன்னா கொலுசு போடுற இடத்துல வந்து கருப்பு இருக்கும், அங்கே எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ஹெவியாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 1/2 an hour நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் உங்களோட ஃபேஸை வந்து நல்ல மசாஜ் கொடுத்து நீங்கள் பண்ண உங்களோட பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், அந்த பிம்பிள்ஸ் விட்டுட்டு போன மார்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியில வந்துடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பா சும்மா தண்ணியை ஊத்திட்டு தொடச்சிட்டுலாம் வரக்கூடாது. அது வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி உங்களோட ஃபேஸ்ல நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுங்க. அப்புறம் என்கிட்ட சில பேர் சொல்லியிருந்தது என்னன்னா, நீங்க வந்து ஆஃப்டர் ரிசல்ட் காமிக்கிறப்ப ஃபில்டர் போடாம வந்து காமிங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் யூஸ் பண்றது சாம்சங் ஃபோல்டு. சாம்சங் வந்து உங்களுக்கு தெரியும், அப்படியே ரியலா தான் காமிக்குமே தவிர அது ரொம்ப அழகா ஃபில்டர்ஸ்லாம் வந்து போட்டு காமிக்காது. அப்படியே நான் ஃபில்டர் போட்டிருக்கேன் அப்படின்னாலுமே என்னோட ஸ்கின்ல இருக்கிற அந்த பரு, அண்டரை, சின்ன பிளாக் மார்க் இதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது. எல்லாத்தையுமே ஃபில்டர்ஸ் வந்து கவர் பண்ணிடும். ஆஃப்டர் வந்து எப்படி ஒரு சூப்பர் க்ளோ வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட ஸ்கின் க்ளோவாகவும் பிரைட் ஆகணும்னா இது வந்து ஒரு சூப்பர் ஃபேஸ் பேக். ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.